அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். ரம்ஜான் இஃப்தாரிக்காக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்பி நான் போய் வாங்க போகிறேன். வாங்க என் கூட நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் வீடு பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிரசன்ட்னு சொல்லி நல்லா ஃபேமஸான ஒரு சூப்பர் மார்க்கெட். அங்கே தான் நான் போய் வாங்க போகிறேன். செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நம்ம போனோடனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டேட்ஸ் தான் நம்ம கண்ணில் படும். ஏன்னா நம்ம நோம்புக்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் இது தான். அதுலேயே நிறைய பிராண்டு வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதில் அன்பிராண்டடும் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். கிவி பிராண்ட் நான் அதிகமாக வாங்குவேன். அதுக்கப்புறமா வந்து எல்லாமே வாங்கிட்டு டேட்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த டைகர் பிராண்டில் வந்து நிறைய ஃபலூதா வந்து நிறைய இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. பிஸ்தா ஃப்ளேவர் அதுக்கப்புறமா ரோஸ் மில்க்கு, ரோஸ் ஃப்ளேவர், அந்த மாதிரி நிறைய விதமான பிராண்ட் இருந்துச்சு. நம்ம ரெகுலராக வாங்குகிற வேக்கி ஃபீல்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜூஸஸில் நிறைய ஜூஸஸ் இருந்துச்சு. நான் மாலாஸில் தான் வந்து நிறைய வாங்குவேன். பிளாக் கரண்ட்டு, அதுக்கப்புறமா மிக்சடு ஃப்ரூட்டு. இந்த வாட்டி வந்து புதுசாக வந்து பாதாம் க்ரஷ்ஷும் பிஸ்தா க்ரஷ் அந்த மாதிரி வந்து நிறைய லான்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஃப்ரூட்ஸோடைய எசன்ஸும் இருந்துச்சு. ரம்ஜான்னாலே நம்மளுக்கு ஒரு தனி வைப் தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுறது வேற. இந்த மாதிரி ரம்ஜானுடைய இஃப்தாரிக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அந்த இதுவே ஜாலியே தனியாகவே இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டுக்கு தேவையான இஃப்தாரிக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன். ஏன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம வாங்கிக்கலாம். அதிகமாக வாங்கி டம்ப் பண்ண வேணாம். என்னென்ன தேவையான ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவையோ அது மட்டும், மெயினானது மட்டும் நான் வாங்கிட்டேன். வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் லாண்ட்ரிஸ், அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ், இதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தேன். நீங்களாம் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க, எப்படி உங்கள் ரம்ஜான்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ஏதாச்சும் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க, எல்லோரும் லைக் பண்ணுறீங்க, ஆனால் கமெண்ட் வந்து யாருமே பண்ண மாட்டீங்க. அதனால் என்ன நம்மளுக்குள்ள கம்யூனிகேஷன் என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்னுடைய வீடியோ, உங்களுடைய சஜஷன் என்ன, எது இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கூட கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்போ தான் எனக்கும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜியாக இருக்கும். நம்ம வீடியோஸ்லாம் நம்ம ஆடியன்ஸ் பார்த்து நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, சொல்கிறாங்க கமெண்ட்ஸில் அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் இதுவாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ரம்ஜானுக்கு ஃபஸ்ட்டு பிறை பார்த்த உடனே நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிறையை பார்த்த உடனே இந்த துவாவை நம்ம ஓதணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாமி வத் தௌஃபீகி லிமா துஹிப்பு ரப்பனா வ தர்சி ரப்புனா வ ரப்புக்கல்லா. இதுக்கு இந்த துவாவை நம்ம ஓதணும் ஃப்ரெண்ட்ஸ். முன்னும் பின்னும் நம்ம வந்து சலாவாத்தும் ஓதிக்கணும். இன்ஷால்லா அடுத்த